வருஷமா லவ் பண்ணேன். நான் தோத்துட்டேனே. நான் எதிரிக்காது நல்ல முறையா வாழணும்னு நினைச்சேன். நான் தோத்துட்டேன். இது எப்படி எங்கடா தேட போறேன்? 58 வயசுல நான் படுற பாடு. எனக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னாங்க. சரி தேவையில்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம். இவங்க வந்து அந்த கால்பனன்ஸில் வெட்டினா வெட்டியிருக்கணும், வேறு வழியே கிடையாது, வேற யாருமே கிடையாது சார். இதுதான் மேட்ரு சார். காரணமே அவள் அம்மா தான் சார், விஜயாங்கிற ஒரு அம்மா தான் சார் காரணமே. வேணாம் நீ எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி எதுக்கு ஆள் வச்சு வெட்டணும்? அவங்க தான் கொலை பண்ணாங்க, வேற யாருக்குமே கிடையாது. ஐயோ வேணாப்பா, என் பிள்ளை போயிட்டு எனக்கு வேணாம், இதெல்லாம் என் பிள்ளைய பார்த்தாம கொண்டுட்டானே, என் பிள்ளைய பார்த்தாம கொண்டுட்டானே. நான் எதிரிக்காது நல்ல முறையா வாழணும்னு நினைச்சேன். நான் தோத்துட்டேன். திருப்பி வாடா, நான் காத்துறேன்டா முத்து. நீ வந்தா உங்களைய நீனே கொல்லுடா முத்து. தமிழகத்தில் மயிலாடுதுறையில் நடந்திருக்கும் மற்றொரு சாதிய ரீதியிலான கொலை தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதோடு திராவிட மாடலின் சமூக நீதி மேடை பேச்சை கேள்விக்குரியதாக்கியிருக்கிறது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கொலை சாதிய ரீதியானது. காவல்துறை இந்த விஷயத்தில் மெத்தனப்போக்குடன் செயல்படுகிறது என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறையை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தில் வைரமுத்து என்ற இளைஞர் நேற்றிரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த மாலினி என்ற பெண்ணுடன் ஏற்பட்ட காதல் விவகாரம் தொடர்பாக இரு குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இருவருடைய தந்தையும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றாலும் மாலினியின் தாயார் விஜயா வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மாலினியின் தாயார் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இருசக்கர வாகன பட்டறைக்கு நேரில் சென்று தகராறில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. நீ என்ன லைன்ல விட்ட பாரு, அன்னைக்கு அவன தட்டி இருக்கணும்டா. யார் உனக்கு? அன்னைக்கு அவன தட்டி இருக்கணும். பேசு என்னடா செல்லு வச்சுக்கிட்டு பேசு பேசு பேசுற. நீ போடா, எங்க வேணா போடா, நீ பாத்துக்கோ, எங்க வேணா பாத்துக்கோ. பேசு. என் புள்ளைய நான் உன் தங்கச்சி நீ அடிக்க உரிமை இருக்கா? தம்பி என் வீட்டுல இருக்கிறாங்க என் பொண்ணு, உனக்கு உரிமை கிடையாது. அது சம்பாதிக்க பணம் வரைக்கும் நீ தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தது. நீ போய் கேட்டு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா? ரெக்கார்ட் பண்ண வேண்டியதா? ரெக்கார்ட் பண்ணதா? என் பிள்ளைங்க நீ யாரா? நீ யாரு? என்ன பேர மச்சசால வச்சிட்டு நான் பேசுறேன்னா? நீ என்ன ஆம்பளை இருந்தாடா? நீ என்கிட்ட ஞானம் போதல. நான் பொம்பளை தாண்டா பேசுறேன். நீ என்கிட்ட பேசுறா? வேற செல்லு வச்சேன்னா அரஞ்சரம் அடா நீ நல்லா ஆம்பளை தாடியா? ஒப்பனை பாத்து தாடியா? போட்டானு தாடியா? நீ ஓடி தம்பியா, உனக்கான பேச்சு கிடையாது. நீ பாத்து செய் பக்கம். யாப்புல நீ யாரா? இது தொடர்பாக காவல்துறையில் புகார் செய்யப்பட்டு சில தினங்களுக்கு முன்பு மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. அப்போது மாலினி தனது குடும்பத்தாருடன் செல்வதற்கு விருப்பமில்லை என்றும் வைரமுத்துவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இருவருக்கும் பதிவு திருமணம் சில மாதங்களில் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் குடும்பத்தினர் உறுதியளித்திருந்த நிலையில் நேற்று மாலினி வேலைக்கு செல்வதற்காக சென்னைக்கு கிளம்பியிருக்கிறார். தனது வேலையை முடித்துவிட்டு வைரமுத்து இரவு வீடு திரும்பும் வழியில் சில மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து அரிவாளால் தாக்கிக் கொன்றுள்ளனர்.
வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வீட்டில் குடிக்க வேணாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை. அப்புறம் முருகன் சார் வச்சுட்டு எஸ்ஐ வச்சுட்டு பேசிட்டு அவங்க எல்லாரும் அழைச்சி வந்து பேசிட்டு எனக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னாங்க. சரி தேவையில்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாங்கள் அழைச்சி வந்துட்டோம். அழைச்சி வந்து இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ். அதுக்கு இன்றைக்கி அந்த பொண்ணு சரி ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேணாம், நாள் நல்லா இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அழைச்சி வந்துட்டோம். அழைச்சி வந்து பொண்ணு எங்கள் கன்சல்ட்டு தான் இருக்குது. அதனால இவங்க வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியில் வெட்டியிருக்கணும், வேறு வழியே கிடையாது, வேற யாருமே கிடையாது சார். அதுதான் மேட்ரு. யாருமே இல்லை, அவங்கதான், அவங்க 2 பையன் தான், அவங்க அம்மா அவங்க சித்தப்பா வந்தாங்க சார். காரணமே அவன் அம்மா தான் சார், விஜயாங்கிற ஒரு அம்மா தான் சார் காரணம். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே என்ன எங்களுக்கு குறைச்ச. என்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து இங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க அந்த பொண்ணு? முந்தானே தான் சார் அழைச்சி வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. பேங்க் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு எங்க அங்க ரிலேட்டிவ் வீட்டுல வச்சிருந்தோம். அந்த பொண்ணு வேலை பாக்குற ஏற்கனவே சென்னை போறேன்ட்டு போயிட்டா. போனது இப்ப இங்க வந்து வெட்டிருக்காங்க சார். அவங்க யாருமே இல்ல, அவங்க அம்மா அவங்க தம்பி அவங்க சித்தப்பா சார். சித்தப்பா வேற யாருமே இல்ல, அவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்ல. எதனால வெட்டினாங்க? இது இப்ப என்ன சார் சொல்லிட்டு இருக்காங்க? பொண்ணு பிரச்சனை இல்ல சார், ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க காதல் பண்ண அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல சார். வேணும்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுக்கு ஆள் வச்சு வெட்டணும், அவங்கதான் கொலை பண்ணாங்க, வேற யாருமே கிடையாது. அவங்க 2 பையன், அந்த அம்மா அவங்க பாஸ்ங்கிறவங்க, அவ்வளவுதான். அவங்கதான், அவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்ல. இந்த படுகொலையில் மாலினியின் குடும்பத்தினர் ஈடுபட்டுள்ளதாக, இது ஜாதிய ரீதியான படுகொலை என்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. உயிரிழந்த வைரமுத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஒன்றிய துணைத் தலைவராக பணியாற்றியுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு அங்கு வந்த அந்த கழகத்தின் மாவட்ட தலைவர் அறிவழகன் இந்த பிரச்சனையில் காவல்துறையினர் மெத்தனமாக நடப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அறிவழகன் டிஒஎஃப்டைய மாவட்ட செயலாளர். அவர் டிஒஎஃப்டைய மயிலாடுதுறை ஒன்றிய துணைத் தலைவராக இருக்கார். அவர் இப்போ அவர் கடந்த 10 ஆண்டுகளாக வந்து மேரேஜ் 10 ஆண்டுகளாக வந்து அவர் காதலிச்சுக்கிட்டு வந்தார். அந்த பொண்ணும் இவரை வந்து காதலிச்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே திருமணம் செய்கிறதுக்கு உடன்பட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம முறைப்படி வந்து அந்த குடும்பத்தில் வந்து போய் பொண்ணு கேட்டிருக்காங்க 2 முறை. அவங்க வந்து கொடுக்கல. சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு அவங்களுடைய உறவினருடைய திருமணத்துக்கு ஊருக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வந்த உடனடியாக அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்ணி வைக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் இப்போதைக்கு திருமணம் வேணாம், நான் வந்து காதலிக்கக்கூடிய ஒரு வைரமுத்தை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவருடைய சகோதரர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே வச்சு அந்த பொண்ணை அடிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு வைரமுத்து வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் எடுத்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளில் என்னுடைய அக்காவோட நீ சேர்ந்து சுற்றினா உன்னை வந்து நான் அடித்து கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையில் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. உடனடியாக அது வந்து ஒரு காவல்துறையுடைய கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. காவல்துறை பேசி ஒரு சமாதானம் பேசி முடிச்சிருக்காங்க. பிறகு வந்து அந்த பொண்ணை நேரடியாக வர சொல்லி திரும்பவும் பேசும்போது நான் அந்த பையனை தான் திருமணம் செஞ்சுப்பேன், அதனால் நான் இவரோடைய போகிறேன்னு சொல்லிவிட்டு காவல்துறை முன்னிலையில் எழுதி கொடுத்துட்டு அந்த அவரோட வந்திருக்கு வைரமுத்தோட. அவர் வைரமுத்தும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு திருமணம் செய்கிறதுக்கான ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது நேற்று தினம் வந்து எல்லாம் அவருடைய வேலைகளை முடிச்சுட்டு ஒரு 10:30 மணி அளவில் வீட்டுக்கு போகும்போது வழி மறித்து அது ஒரு கும்பல் வந்து அவரை கடுமையாக தாக்கி அருவாளால் வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க. படுகொலை செஞ்சதுலேருந்து நாங்கள் எல்லோரும் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஜிஹெச்சில் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் காவல்துறை யாரையும் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுது. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். உடனடியாக நீங்கள் வந்து அவங்கள கைது செய்யணும். கைது செய்யலைன்னா எங்கள் அமைப்பின் சார்பில் நாங்கள் மேற்கட்ட நடவடிக்கைகளுக்கு போராட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். காவல்துறையிடையே இந்த மெத்தன போக்கு என்பது சரியில்லை. ஒரு 28 வயது இளைஞர் காதலிச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இதில் இன்னும் குறிப்பாக அதில் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க. அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யும்போது அந்த பொண்ணு உடன்படாதால் இந்த இவருக்கு திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த படுகொலை நடந்திருக்கிறதா வந்து நாங்கள் விசாரித்த அடிப்படையில் தெரிய வருது. எனவே இது வந்து ஒரு சாதி ரீதியான படுகொலையாகவும் இருக்குது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அது நல்ல முறையா வாழணும்னு நினைச்சேன். நான் தோத்துட்டேன். என் முத்த கொடுங்க திருப்பி, முத்தனை திருப்பி வாடா, நான் கத்து
நிக்கிறேன்டா முத்து. நீ வந்தா அவங்களைய நீனே கொல்லுடா முத்து. நம்ம 2 பேரும் டிவில வருவோம்னு பாத்தியா முத்து? முத்து, நம்ம ஊருக்குள்ள கார்ல போலான்னு பார்த்தா டிவில வரோம்டா. அது நான் மட்டும் தானே நிக்கிறேன், நீ காணும்டா என்ன முத்து? காணும்டா முத்து, நான் மட்டும் தானே டிவில வர போறேன், உன்னை காணும்டா முத்து. 16 வருஷம் உன்னை இதுக்குதான் லவ் பண்ணனா முத்து. எங்க முத்தை திருப்பி கொடுங்க முத்து. ஐயோ வேணாப்பா, என் பிள்ளை போயிட்டு எனக்கு வேணாம் இதெல்லாம். என் பிள்ளைய பார்த்தாம கொண்டுட்டானே, என் பிள்ளைய பார்த்தாம கொண்டுட்டானே. ஐயோ எனக்கு இது வேணாம், ஐயோ எனக்கு இது வேணாம். என் பிள்ளைய போயிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாமே. என் செய்தியிலலாம் விடாதீங்க. என் தங்க பிள்ளைய காடுமே, ஒரு பிள்ளைய கொண்டுட்டானே. என் பிள்ளை வெட்டு தங்க வந்தது. தமிழகத்தில் இதுபோன்ற ஆணவ கொலைகளுக்கு முடிவு எப்போது வரும் என்பதே பல மக்களின் கேள்வியாக இருக்கிறது.